நம்ம பார்க்க போவது பேங்க்ரியாஸ். இப்போ பேங்க்ரியாஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஆர்கன்ஸ் நம்முடைய உடம்பில். இதை பற்றி சில முக்கியமான அம்சங்களோடு நம்ம அதை பார்ப்போம். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில். சரி, வாங்க போகலாம். பேங்க்ரியாஸ் அப்படின்றது வந்து தமிழில் கணையம் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஒரு ஜூஸியாக நம்ம சரீரத்திலிருந்து ஒரு லிக்விட் உற்பத்தி ஆகுது. இதனுடைய எப்படின்னா 500 பெர் மீலில் வந்து உற்பத்தி ஆகுது. அதுவும் இல்லாமல் 1500 மில்லி லிட்டர் வந்து இன் 24 ஹவர்ஸில் வந்து அதை ப்ரொடக்ட் பண்ணுது. சரி, இதில் இந்த பேங்க்ரியாஸினுடைய இப்போ நம்ம பார்க்குற அந்த பேங்க்ரியாஸினுடைய படத்தில் பார்க்கும்போது அந்த உறுப்பு அந்த கிளாண்டினுடைய விதத்தை பார்க்கிறீர்கள். இதில் 3 வகையாக நம்ம பிரிக்கிறோம். அதில் ஒன்று வந்து கால் பிளாடர், 2வது ஹெட்டு, 3வது பாடி, 4வது டைல்ஸ். இப்போது இது மேலோட்டமாக நான் புரிந்து கொள்கிறதுக்காண்டி சொல்லுகிறேன். இதில் வந்து 2 முக்கியமான ஃபங்க்ஷன் பண்ணுது. இந்த ஃபங்க்ஷனுங்களுக்கு பேர் இருக்குது. அது என்ன பேருனா எக்ஸோக்ரைன் சொல்லி ஒன்று இருக்குது, இன்னொன்று எண்டோக்ரைன் இருக்குது. இப்போ எக்ஸோக்ரைனில் என்ன வேலை அப்படின்னா இது டைஜஸ்ட் பண்ணுறது, டைஜஸ்ட் பண்ணக்கூடிய லிக்விட் ஃபார்ம் உருவாக்குறது. எண்டோக்ரைனில் என்னென்னா இது பிளட் சுகர், அது ரெகுலேட்டர் பிளட் சுகர். இப்போது எண்டோக்ரைனில் வந்து டைஜஸ்டிவ் ஜூஸ் கண்டெய்னில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும்னா நிறையா என்ஜிமாஸ் இருக்குது, அது நெதிகள் என்று சொல்லுகிறது. இதில் வந்து 3 வகையான நெதிகள் இருக்குது. என்னென்ன அப்படின்னு சொன்னால் இம்பார்ட்டண்டான 3 விஷயங்களை சொல்கிறேன். ட்ரிப்சின்ஸ், அதுக்கப்புறம் அமிலாலெப்ஸ், அதுக்கப்புறம் லிப்பஸ். இப்போ ட்ரிப்சின்ஸில் வந்து என்னென்னா உணவுகளை உடைத்து செரிமானத்துக்கு சரி பண்ணுகிற தான் அந்த ஃபங்க்ஷன். 2வது அமிலாப்ஸ்ன்றது வந்து உமிழ்நீரை உற்பத்தி பண்ணி செரிமானத்துக்கு நமக்கு தருகிறது. 3வது லிப்பேஸ்ன்றது அது என்னென்ன கொழுப்பை உடைக்கிறதுக்கான செரிமானம் பண்ணுகிறதுக்காக வேண்டியும் அதை கலெக்ட் பண்ணுற வேலையும் அது செய்கிறது. இது இம்பார்ட்டண்டான வேலை. இப்போ பேங்க்ரியாஸில் இந்த எக்ஸோக்ரைன்றதில் வந்து இவ்வளோ வேலை இருக்குது. அதுக்கப்புறமா எண்டோக்ரைனில் என்னென்னா இது வந்து சிக்ரியேஷன் பண்ணுகிறது இன்சுலின், குளுக்கோஜின், பேங்க்ரியாட்டிக் கேஸ்டின் அண்டு சிரோட்டோனின். இப்போ முக்கியமாக பார்க்குறது சிரோட்டோனின்றது என்ன வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிரோட்டோனின் வந்து எல்லா உடம்பில் இருக்கிற நரம்புகள் இருக்கிற செல்லுகளுக்கு அதில் இன்டர் டிரான்சிட் பண்ணுகிறது, அதை ஒன்று பேசிக்கொள்ளுகிறது. இது எப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அப்படின்னு சொல்லலாம். எதுக்கு? இந்த சிரோட்டினுக்கு. இப்போ இந்த சிரோட்டின் எப்படி உற்பத்தி அது வந்து நம்ம அப்புறமேட்டு பார்க்கலாம். சிரோட்டின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போ பேங்க்ரியாவிலேருந்து பார்க்கும்போது நம்ம பேங்க்ரியானுடைய ஃபங்க்ஷனில் ரொம்ப ரொம்ப முக்கியமான எல்லா ஃபங்க்ஷனும் பேங்க்ரியானுடைய அந்த லிக்விட் இருக்கு இல்லையா, அதாவது ஜூஸி ப்ரொடியூஸ் பண்ணுதில் அதுலேருந்து உருவாக்குறது நடக்கிறது. இப்போ பேங்க்ரியாஸ் வேலை செய்யலைன்னு சொன்னால் நிறைய ஃபால்ட் உற்பத்தி ஆகும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம அக்குப்ரெஷரில் அதை எப்படி நம்ம சரியான முறையில் பாதுகாத்து கொள்ள வேண்டும், உங்கள் கையில் உங்கள் ஆரோக்கியத்தின் பிரகாரமாக என்னென்ன செய்யலாம் என்பதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். இதில் முக்கியமான விஷயங்கள் வந்து காமனாக பேங்க்ரியாஸில் என்னென்ன டிசீஸ் உண்டாகும், வியாதிகள் வருன்றது ஒரு கணிப்பு நம்ம பார்க்கலாம். இது பேங்க்ரியாடைட்டஸ் அப்படின்றது ஒன்று இருக்குது. கணையத்தில் வீக்கம், ஸ்வெல்லிங் கணையத்தில் நிறைய பேருக்கு கணையத்தில் இந்த மாதிரி இருக்கும், அது பெயின் உண்டாகும். இது ஒன்று. 2வது டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்றது என்னன்னா டயபெட்டிஸ் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் சுகர் வியாதின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் தான் பேங்க்ரியாட்டிக் கேன்சர், புற்றுநோய். கணையத்தில் புற்றுநோய் அப்படின்றது மேக்சிமம் கணையத்தில் புற்றுநோய் வந்தவர்களை வந்து அந்த புற்றுநோய் அந்த கேன்சரை மாற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டம்தான். அதனால் நிறைய ஆபத்துக்கள் ஏற்பட்டிருக்கு, உயிர் சேதங்கள் ஏற்பட்டிருக்குது. அப்போ இதை வரவிடாமல் தடுப்பது வந்து ரொம்ப நன்மையான விஷயம். அதுக்காண்டி இதை நான் ஒரு இம்பார்ட்டண்டான எடுத்து கிளியராக சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிஸ்டிக்னு சொல்லி ஃபிப்ரோசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து என்னென்னா மில்டேஷன் அப்படின்றாங்க. இது உண்டாக்கும், இது ஒரு எப்படின்னு சொன்னால் பாரம்பரியமான உண்டாக்கப்படுகிற ஒரு வியாதி.
இது எப்படின்னு சொன்னால் நமக்கு சளியை உருவாக்குறது. அந்த சளி என்னச்சுன்னா பேங்க்ரியானுடைய ஃபங்க்ஷனை வந்து ஸ்டாப்பேஜ் பண்ணும். நுரையீரலில் பளி வந்து அங்கே நிறைய உற்பத்தியாகி அதை பேங்க்ரியானுடைய ஃபங்க்ஷத்தை வந்து கெடுக்கிறது. அதை வந்து ஃபங்க்ஷன் பண்ண விடாமல் இருக்குது. இது சளினால தாக்குதல், பாக்டீரியா தாக்குதல் நமக்கு உண்டாகும். இது பேங்க்ரியா ஃபங்க்ஷனை ரொம்ப பாதிக்கக்கூடிய விஷயம். இப்போ இப்படி 4 வகையான நமக்கு டிசீஸை வந்து பேங்க்ரியாவில் என்ன உற்பத்தி ஆகுது அப்படின்றத நம்ம பார்த்தோம். சரி, இப்போது இதுக்கு நம்ம உணவு நமது கையிலே, நம்முடைய ஆரோக்கியத்தை நமது கையில் இருக்கிறது போல் நான் சில உணவு விஷயங்களை சொல்லுகிறேன். நீங்கள் அதை வந்து அனுதினம் பயன்படுத்தி வாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அக்குப்ரெஷர் பாயிண்ட் நீங்கள் வந்து ப்ரெஷர் கொடுக்கறனால இவைகளிலிருந்து நம்ம தப்பிக்கலாம். அநேகருக்கு இன்றைக்கி வந்து சுகர் டிசீஸில் வருது. சுகர்னால ஃபாலோவிங் சம் மதர் கன்சர்ன்ட்டும் அது கூட வந்துடுது. ஸோ இது வராமல் இருக்கிறதுக்கு, வந்த பிறகு அதை கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கும் இந்த நம்ம அக்குப்ரெஷரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்னென்ன சாப்பிடலாம் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, நீங்கள் மேக்ஸிமம் வந்து பாவக்காய் சாப்பிட்றது, அதில் ஜூஸாவோ குழம்புல வச்சு சாப்பிட்றது நல்லது. மஞ்சள் சாப்பிட்றது நல்லது. வெந்தயம் சாப்பிட்றது நல்லது. கீரை வகைகள் அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம். அதில் முருங்கைக்கீரை சாப்பிட்றது நல்லது. பழங்களில் வந்து பப்பாளி பழம் சாப்பிட்லாம், அது பொமோக்ரனட் சாப்பிட்லாம். பழங்களில் மேக்ஸிமம் கீரையில் வந்து எந்த வகை கீரை இருந்தால் சாப்பிட்றது நல்லது. தேங்காய், அது வந்து இளநீர் குடிக்கலாம், இல்லைன்னா தேங்காய் உடைக்கும் தண்ணீர், அதை நீங்கள் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. சாப்பிடக்கூடாது இது ஆல்கஹால் வந்து அதிகமாக அருந்துவது நல்லதல்ல. ஃப்ரைட் ரைஸு, ஃப்ரைட் பண்ண எந்த ஒரு விதமும் எடுத்துக்கொள்வது அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா இதனாலே நிறைய ஃபால்ட்டுகள். சுகர் வந்து கம்மி பண்ணுங்க, அது வந்து ரொம்ப நல்லது. 3வது வந்து ரெட் மீட், அதை சாப்பிடுகிறது கொஞ்சம் கம்மி பண்ணுறது நல்லது. சரி, வாங்க நம்ம அதுக்கப்புறம் அக்குப்ரெஷரில் நம்ம என்னென்ன பாயிண்ட்டுகளை பார்க்கலாம் அப்படின்றது பார்க்கலாம். எப்படின்னு போட நான் அக்குப்ரெஷருக்கு இது ஜிம்மின்றோம், இது வுட்லேயும் கிடைக்கும். இது எங்கெங்கெல்லாம் நான் ப்ரெஷர் பண்ணலாம் அப்படின்பது கைகளில் பாருங்கள். இந்த 2 விரல்களுக்கு நடுவில் இருக்கிற இது வந்து 25. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது அக்குப்ரெஷர் பாயிண்ட் நம்பர் 25. இந்த 25ல் பாருங்கள், இந்த இடத்துல ப்ரெஷர் கொடுங்க 2 to 3 minutes. அதுக்கப்புறம் அட்ரெனலில் வந்து நீங்கள் கனெக்டிவிட்டியாக இருக்கிறதுனால அதுக்கும் நீங்கள் ப்ரெஷர் கொடுக்குறது நல்லது. அது இந்த பக்கம் இருக்குது. இது 28 நம்பர். இது அந்த சாப்டர் வரும்போது நான் ஃபுல்லாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இங்கே பிட்யூட்டரி கிளாண்டை வந்து ப்ரெஷர் கொடுக்குறது நல்லது. அதே மாதிரி இந்த விரல்களிலையும் 25 பேங்க்ரியா இது பாயிண்ட்டு. இங்கே ப்ரெஷர் கொடுக்கும்போது வலிக்குது அப்படின்னால உங்களுக்கு பேங்க்ரியாவில் வந்து ஏதோ ஃபால்ட் இருக்குதுன்னு அர்த்தம். வலி இல்லைன்னா ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். இதை எப்பயுமே புரிந்து கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் அட்ரனல் 28 நம்பர், இதை நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கறது நல்லது. அதுக்கப்புறம் பிட்டிட்யூட். அதுக்கப்புறம் வர்ற பாயிண்ட்டுகள் சொன்னேன். ST36, SP6, லிவ், LIV லிவ் 3, அதுக்கப்புறம் UB17, P6. இதனுடைய இமேஜுகளை நான் படத்தில் காண்பிக்கிறேன். அந்த இடங்களிலும் நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கலாம், இல்லைனா லேசர் இது வாங்கி வச்சுக்கோங்க. ப்ரெஷர் கொடுக்க முடியாதவங்க நான் சொல்லியிருக்கிறேன். வேண்டுமென்றால் என்னிடத்துல நீங்கள் காண்டாக்ட் பண்ண நான் உங்களுக்கு வாங்கி அனுப்ப என்னால் முடியும், பண்ணி தருகிறேன். இதையே நீங்கள் இந்த மாதிரி ஆன் பண்ண போகிற நம்பர் இருக்கும், அது அந்த பாயிண்ட்டுகளில் இப்படி நீங்கள் வச்சிங்கன்னா அப்படியே வைப்ரேட் ஆகும். சரி, உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சரி, அடுத்தது நல்ல ஒரு தலைப்புடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.